ஹாய் ஆல். இன்றைக்கி ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்றத இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு அரிசி எடுத்து 2-3 தடவை கழுவிட்டு தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். இப்படி ஊற வச்சு நம்ம சமைக்கும்போது டக்குன்னு வெந்துடும். கொஞ்சம் உங்களுக்கு நேரத்தையும் மிச்சப்படுத்தும். ஏன்னா வேகிற டைம் அதிகமாக எடுக்காது. இந்த மாதிரி ஊற வச்சு நம்ம பண்ணும்போது அரிசி நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் வேகும்போது. இதே நீங்கள் குக்கரில் வச்சிங்க பார்த்தீங்கன்னா அப்படியே ரைஸ் குச்சி குச்சியாக இருக்கிற மாதிரி இருக்கும். சாப்பிடும்போது அந்த சாஃப்ட்னஸ் இருக்காது. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு அந்த சாஃப்ட் கிடைக்கும். இன்றைக்கி நான் பயறு குருமா தான் வைக்க போகிறேன். பயறு ஊற வச்சு வச்சுருக்கேன். இந்த அரிசியும் பயரும் ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் மாவு தீந்துருச்சு. அதனால் இது ஊற போட்டிருக்கேன். இட்லி அரிசி, கருப்புளுந்து, அதுக்கப்புறம் கம்பு, வெந்தயம், இது 4 தான் சேர்த்து ஊற போட்டிருக்கேன். இது கூட நான் எப்பயுமே அவல் சேர்த்து ஊற போடுவேன். அவல் தீந்துருச்சு, அதனால் அவல் போடலை. அதே மாதிரி அரைக்கும்போது பழைய சாதம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு கையளவுக்கு சேர்த்து போட்டு அரைச்சிடுவேன். அப்போ தான் நம்மளுக்கு அந்த சாஃப்ட் கிடைக்கும் அப்படின்றதுக்காக. ஊற வைக்க வேண்டியதெல்லாம் ஊற வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குருமாக்கு வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய் இது எடுத்திருக்கேன் அரிகிறதுக்காக. இப்போது ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி தான் எடுத்திருக்கேன். பூண்டு 2 பல் மட்டும் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏதளவு எடுத்துக்கலாம். இப்போ நாங்கள் காரம் ரொம்பவே கம்மியாக சாப்பிடுவோம். அதனால தான் ஒரே ஒரு பச்சை மிளகாய், சின்ன பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தை நம்ம உரிச்சிட்டு வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா பாதி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடுவேன். எதுக்காக அப்படின்னா மிக்ஸி ஜாரில் அரைச்சி நம்ம வைக்கும்போது டயம் ரொம்பவே மிச்சமாகும். அதே மாதிரி நம்மளுக்கு கிரேவி தண்ணியாக இருக்காது, நல்லா கெட்டி பதமாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது எல்லாமே கட் பண்ணியாச்சு. தாளிக்கிறதுக்கு பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை இது எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க வேண்டியது எல்லாமே அரைச்சி எடுத்துடலாம். உப்பு, அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி போட்டிருக்கேன் இல்லையா அது, அதுக்கப்புறம் கரம் மசாலா கொஞ்சோன்னு, குழம்புத்தூள் கொஞ்சோன்னு, இது எல்லாமே போட்டு ஒரே தான் மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துருவேன். ஏன்னா வதக்கும் போது எல்லாருமே போடுவாங்க. நான் இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு டக்குன்னு எல்லாமே மிக்ஸ் ஆகிரும். மசாலா எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதனால நான் இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுவேன். இப்போ சாதத்தை நம்ம வேக போட்டுடலாம். ஃபஸ்ட்டு தண்ணி கொதிக்கிறதுக்கு நான் வச்சுருக்கேன். தண்ணி கொதித்ததுக்கப்புறம் நம்ம அரிசியை அதில் போட்டுடலாம். இப்போது நம்ம குருமாவுக்கு தாளிச்சுக்கலாம். சட்டி காஞ்ச உடனே நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கிறேன், ஒரு பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருந்த பூண்டு, கருவேப்பிலை, வெங்காயம் இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வெங்காயம் வதங்கும் போது நம்ம கொஞ்சம் உப்பு போட்டு வதக்குவோம் இல்லையா, அதுக்காக போட்டிருக்கேன். இப்போது ஊற வச்ச பயிரை இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மெத்தடில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் சமைக்கிறதுக்கு. டக்குன்னு சமைச்சு முடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம நல்லா அலசி இதிலே அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும். இந்த குருமா ரொம்ப ஈஸியாக வச்சிடலாம். இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக விட்டுடலாம். இப்போது தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை இதில் ஆட் பண்ணிக்கலாம்.
கொஞ்சோண்டு உப்பு போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். அது வந்து சாதம் வேகட்டும். இப்போ குருமாக்கு ஒரே ஒரு சில்லு தேங்காய், அதை வந்து சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். தேங்காய், அதுக்கப்புறம் 4-5 முந்திரி வந்து ஆட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சோம்பு, இது எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி நம்ம கிரேவிக்கு போட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் இதை ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி ரொம்ப காரமாக இருக்குது அப்படின்னாலும் நம்ம இதை வந்து ஆட் பண்ணும்போது அந்த காரத்தை வந்து எடுத்துரும். ஆல்ரெடி நானே காரம் கம்மியாக தான் சேர்த்துருப்பேன். இருந்தாலும் இந்த தேங்காய் இதெல்லாம் அரைச்சி ஊற்றும்போது இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ மூடி வச்சிடலாம். அவ்வளோதான். கிரேவிக்கு வந்து இந்தளவு மட்டும் ஒரு 5-10 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு நம்ம இறக்கிட்டோன்னா கரெக்டான பதத்துக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணிடலாம் இந்த குருமா. அதுக்கப்புறம் பயிறு குருமாவோட தொட்டுக்க என்ன வச்சுக்க போகிறோம் அப்படின்னா முட்டை தான். முட்டை வந்து அவிச்சு நம்ம கீறி அதுக்கப்புறம் மசாலா போட்டு இது பொரிச்செடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான் பண்ண போகிறேன். இப்போ சாதம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே சாதத்தை விட்டுடலாம். முட்டை வந்து 3 முட்டை வந்து தண்ணி வந்து லைட்டாக சூடானோடனே அதில் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வேக வைக்கிறேன். இப்போ சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த தண்ணி எல்லாமே அப்படியே வடிஞ்சிரும். இப்போ அப்படியே மூடி வச்சிடலாம். இந்த சூட்லேயும் ஓரளவு மிதமாக வந்து நம்மளுக்கு வெந்துடும். இப்போ முட்டை வந்து வெந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு முட்டையை அந்த சூட்லேயே ஒரு 5 நிமிஷம் விட்டுருவோம். அதுக்கப்புறம் ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்துகிட்டு அந்த முட்டை எல்லாத்தையுமே வந்து மாற்றி உரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த முட்டையெல்லாம் வந்துட்டு லைட்டாக ஒரு கழுவிட்டு இப்போ 2 நான் வந்து கீறி விட்டுக்கிறேன். இதில் வந்துட்டு மிளகுத்தூள், அதுக்கப்புறம் குழம்பு மசாலா, அதுக்கப்புறம் உப்பு, இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து தோசைக்கல் வச்சு கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு அதை வந்து இந்த மாதிரி திருப்பி போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுக்கும்போது முட்டை இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். லைட்டாக இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு கடாயில் சின்ன அப்பளமும் வத்தலும் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே இந்த மாதிரி அப்பளத்தை நம்ம வறுத்து எடுத்துகிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயோட சூட்லேயே வந்துட்டு நம்ம வத்தலும் அப்பளமும் மிச்சம் இருக்கிறத பொரிச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான். இன்றைக்கி இதுதான் வந்து நான் ரெடி பண்ணியிருந்தேன். பயிறு குழம்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முட்டை, அதுக்கப்புறம் அப்பளம் வத்தல், இதுதான் வந்து நான் லஞ்ச் ரெடி பண்ணியிருந்தேன். இது கூட பார்த்திங்க அப்படின்னா தயிர் வச்சு சாப்பிட போகிறோம். தண்ணி வந்து கெட்டில் சூடு பண்ணியாச்சு. இப்போ சாப்பிட வந்து ரெடி எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இது கூட தயிர் மட்டும் ஆட் பண்ணி சாப்பிட போகிறோம். அவ்வளோதான். இப்போ சாப்பிட்டு எல்லாம் முடிச்சாச்சு. பாத்திரத்தெல்லாம் விளக்கி எடுத்து வைக்க போகிறேன். கையோட பாத்திரத்தையும் விளக்கி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். அதனால் இது எல்லாத்தையுமே விளக்கி இப்போ எடுத்து வச்சுக்கிறப்போம். பாத்திரம் விளக்குன கையோட அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இதை எல்லாத்தையுமே நல்லா கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுப்பெடுப்பில் நல்லா தொடச்சி விட்டுட்டு நம்ம எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி அப்படியே நீட்டாக எடுத்து வச்சிடலாம்.
இந்த மாதிரி தான் எப்போயுமே வந்துட்டு சமையல் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி நான் எடுத்து வச்சுருவேன். அதுக்கப்புறம் நம்ம நைட்டு தானே சமைப்போம், அதனால் வந்துட்டு அது வரைக்கும் கிச்சன் வந்து நல்லா நீட்டாக இருக்கும், க்ளீனாகவும் இருக்கும். நம்ம அடுத்து சமைக்கும் போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே நசனசன்னு கிடந்துச்சுன்னா சமைக்கவே பிடிக்காது. அதனால தான் இந்த மாதிரி எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. அவ்வளோதான், நம்மளோட எல்லா வேலையுமே நம்ம முடிச்சாச்சு. எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.